நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. யாருமே மதுரைக்கு வந்தால் ஹோட்டலில் தங்க வேண்டாம். ஹோட்டலில் உங்களுக்கு என்ன சௌகரியங்கள் இருக்கிறதோ அனைத்து சௌகரியங்களும் மதுரை நகரத்தார் சங்கத்தில் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப நாமினல் சார்ஜ். படுக்கிற கீழே பாய விரிச்சு படுக்கிறவங்களுக்கு 20 ரூபா, எனக்கு ஏசியே வேண்டாம் அப்படின்னா 200 ரூபா ரூம் மட்டும் போதும் அப்படின்னா, அட்டாச்சு வேணாம் அப்படின்னா 500 ரூபா, அட்டாச்சோட ஹீட்டரோட வேணும்னா 700 ரூபா. இது நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், அருமையாக அமைஞ்சிருக்கு. யாருமே மதுரைக்கு வருகிறவர்கள் நம்முடைய விடுதியிலே தங்க வேண்டும் என்பது ஒரு சிறிய வேண்டுகோளை உங்கள் டிவியின் முன்னால் நான் வைக்கின்றேன். நான் சென்னை வாழ் வைரவங்கோயில் நகரத்தார் என்னை அங்கே வாழ்த்துறைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த சபை ஒரு முருகன் சபை. ரெண்டாவது நம்மளுடைய பட்டினத்தார் அங்கே இருந்த சபை. அதனால் நான் அந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வருகின்ற 2026ஆம் வருடத்திலே நான் காசிக்கு தலைமை பொறுப்புக்கு வர ஆசைப்படுகிறேன் என்று அந்த கூட்டத்திலே சொன்னேன். அதற்கு உள்ள வேலைகளை இப்பொழுது மெதுவாக பார்த்து வருகின்றேன். என்னையை பொறுத்தவரைக்கு நான் 2010-2013 பொருளாளராக இருந்தவன். காசி சத்திரத்திலே சிடிஎஸ் அவர்கள், கீழச்சோல்பட்டி சிடிஎஸ் அவர்கள் தலைவராக இருந்தபொழுது நான் பொறுப்பில் இருந்தேன். ஆனால் நான் வந்தால் கண்டிப்பாக ஒரு 3 இதை கண்டிப்பாக செய்வேன் என்பதை நான் உறுதிபட சொல்லணும்னு அங்கே இருந்தேன். ஆனால் முதலிலே சொல்லக்கூடாது என்பதனால்தான் நான் அங்கே சொல்லவில்லை. நிச்சயமாக தலைமை பொறுப்புக்கு நிற்கின்றேன். 76 ஊர் நகரத்தார் பெருமக்களும் உங்களுடைய டிவி முதற்கொண்டு எங்களை ஆதரித்து வெற்றி வாகி சூட வேண்டும். நிச்சயமான உங்களுடைய திட்டங்கள் அதை பற்றி எல்லா சங்கத்துங்களுக்கும் முன்மாதிரி மாதிரி மதுரை நகரத்தார் சங்கத்தை கொண்டாந்துருக்காங்க. இவங்க செஞ்சிருக்க பணிகள் நகரத்தார் சங்கத்தினுடைய வரலாறுகளில் என்றைக்கும் நினைவுகளில் இருக்கும். இது ஒரு மிகவும் முக்கியமான மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு இவங்க காலம் எல்லா முறை நிர்வாகம் நிறைய இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நிறைய பண்ணியிருக்காங்க. யாருமே எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக இவங்க என்னென்ன வாக்குறுதிகள் தேர்தலில் கொடுத்தாங்களோ அது பூரா பண்ணியிருக்காங்க. அதில் சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த விடுதியே ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா நட்சத்திர ஹோட்டல் மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்கிவிட்டாங்க விடுதியே. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்காணலில் தொடர்ச்சியாக ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்ததுதான். இன்று நாம் மதுரையில் இருக்கின்றோம். மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய நடப்பு தலைவர் வைரவண்ணன் அவர்களை சந்திக்கின்றோம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம சேனலுக்காக உங்களை பற்றி தெரியும், இருந்தாலுமே உங்களுடைய கோயில் ஊர். முதலிலே முத்துராமண்ணனுக்கு வணக்கம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி உலகெங்கும் நல்லா ஒளிபரப்புகிறீர்கள். நகரத்தார் செய்கின்ற சேவைகள் அடுத்த செகண்ட் அனைத்து ஊர்களிலுமே தெரியப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி. என்னுடைய சொந்த ஊர் பாகனேரி. நான் வைரவங்கோயிலை சேர்ந்தவன். எனக்கு மதுரையிலே இதற்கு முன்னால் முதுநிலை துணைத் தலைவராக இருந்தேன். இப்பொழுது தலைவராக இருக்கின்றேன். ஆனால் உங்கள் ஊர் கோயில்? என்னுடைய ஊர் பாகனேரி, வைரவங்கோவில். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இப்போ நீங்கள் இங்கே தலைமை பொறுப்பு எடுத்துட்டதுக்கப்புறம் இங்கே செய்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், நாங்கள் 12 மாதம் ஆகிறது நாங்கள் பொறுப்பேற்று. நிர்வாகக்குழு ஒரு வருஷம் ஆகிறது. நிறைய காரியங்கள் இந்த மதுரை சங்கத்திலே செய்திருக்கின்றோம். எங்களுடைய அமைப்பை 3 பிரிவுகளாக முதலிலே பிரித்திருக்கின்றோம். முதலிலே நாங்கள் முதியோர் நலன் காக்கின்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த சத்திரத்திலே. இரண்டாவதாக நம்மளுடைய நகரத்தார் பிள்ளைங்களை பாதுகாப்பது என்பதை நாங்கள் 2ஆவதாக பண்ணியிருக்கிறோம். 3ஆவதாக நகரத்தாருடைய சத்திரங்கள், கோவில்கள் முதலே சீர்படுத்துவது என்பதை 3 அமைப்பாக பிரித்து அதில் வெற்றி கண்டிருக்கின்றோம். இப்பொழுது மதுரை நகரத்தார் சங்கம் எலெக்ட் பண்ணி வந்தவுடனே முதியோர்களுக்கு பென்ஷன் திட்டம் அப்படின்னு 65 வயதுக்கு மேல் எதவாக உள்ளவர்களுக்கு ஒரு 40 பேருக்கு நாங்கள் எங்களுடைய இதிலே கொடுத்து வருகின்றோம். பேங்கை பொறுத்தளவுக்கு யாருக்கும் வாங்கிறது தெரியாது. பேங்கில் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி அன்று அது கிரெடிட் ஆகும். 2வது முதியோர் நலன் காக்கின்ற விழா, அதுவும் சீரும் சிறப்புமாக நடந்து வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை மதுரை நகரத்தார் சங்கத்திலே ஒரு நல்ல பேச்சாளரை கூட்டி நல்ல பேச சொல்லி
அவர்களுக்கு முதியோர்களை வர சொல்லி அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து சிறு சிறு விளையாட்டுகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் என்ற பூராமே நல்லா முடியும். அதே மாதிரி திருமண சேவையை பொறுத்தளவுக்கு எங்களுடைய நகரத்தார் சங்கத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே நடைபெறுகிறது. அதில் நிறைய கல்யாணங்கள் நிறைவேற்றிருக்கின்றன. அதை போல் இது முதியோரை பொறுத்தளவுக்கு. அடுத்து இளைஞர்கள் நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல படிப்புக்கு உதவி பண்ணோம். அதாவது ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ் பிள்ளைங்களுக்கும் ஹையர் ஸ்டேட் படிக்கிற ஒரு 51 பேரை செலக்ட் பண்ணி அந்த 51 பேருக்கும் 10,000 வீதம் பழவாங்குடி சேகர் வீரப்பன் அவர்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக சிறந்த முறையிலே அன்றைக்கி தியாகராஜ பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வரை கூட்டு அந்த அவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். அது ஒரு பெரிய இது. அதேமாதிரி எங்களுடைய மெம்பருடைய குழந்தைகள் வரிசையில் +2 இப்போ 10th படித்த பிள்ளைங்களுக்கு கேஷ் அவார்டு 5,000, 3,000, 2,000 என்று கொடுத்தோம். அது தலைவருடைய கேஷிலேருந்து நான் கொடுத்தேன். அதே போல் எல்லா இப்போ 10th படித்த பிள்ளைகளுக்கும் +2 படித்த பிள்ளைகளுக்கும் வந்திருக்க அப்ளிகேஷன் 105 அப்ளிகேஷன் 2,000 வீதம் 2,10,000 ரூபா கொடுத்தோம். இதை பொறுத்தளவுக்கு படித்து வேலை இல்லாமல் இருக்கின்ற நம்முடைய நகரத்தார் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம். சிங்கப்பூரிலே ஆர்ஃபோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு அமைப்பில் நாங்கள் போய் அவர்களுடைய தொடர்பு கொண்டு நம்மளுடைய நகரத்தார் பிள்ளைங்களே அங்கே வேலைக்கு அனுப்பிச்சிருக்கின்றோம். இன்று வரை 1 வருடம் ஆகிவிட்டது. இன்று வரை சிறப்பாக இருக்கிறார்கள். இப்பொழுது துபாய்க்கு 5 பேர் பிஇ மெக்கானிக் படித்த 5 பேர் கேட்டாங்க. நம்மளுடைய கன்றமாணிக்கத்தை சேர்ந்த மெய்யப்ப செட்டியார் அவங்க போடியில் இருக்காங்க. அவங்களுடைய சன்னு சரவணன் என்று துபாயிலே இருக்கின்றார்கள். அவர்கள் பொறுத்தளவுக்கு 5 பேர் கேட்டிருந்தாங்க. அந்த 5 பேரை இப்போ நம்ம எங்களுடைய டிஜிஎம் ரிட்டையர்டு முத்தப்பன் அவர்கள் அதை ஸ்கேன் பண்ணி துபாய்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. துபாய்க்கு அனுப்பிச்ச பிறகு அவங்க அதுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட பேசி அவங்களுக்கு விசா அனுப்புவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இது வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு. அதேமாதிரி இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு தியாகராஜா கல்லூரியிலே அதனுடைய கருமுத்து ஹரி தியாகராஜன் அவர்களை போய் கல்லூரியிலே எங்களுடைய நிர்வாகம் பார்த்து நம்மளுடைய விடுதிக்கு ஏதாவது நீங்கள் சீட்டு தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தோம். அவர்கள் 2 பிஇ சீட்டும் 2 பிகாம் சீட்டும் கொடுத்தார்கள். இன்று 2024 நம்முடைய விடுதிக்கு கொடுத்த பெருமை இந்த நிர்வாக குழுக்கு உண்டு. அதுவும் சிறப்பாக அந்த பிள்ளைகள் இன்று வரை நன்றாக படித்து வருகிறார்கள். இதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அமைச்சர் ரகுபதி, மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய சன் டாக்டர் அண்ணாமலை அவர்களே ஒரு ஃபங்க்ஷனுக்காக இங்கே கூட்டி வந்திருந்தோம். லிஃப்ட் ஓப்பனிங், நியூ ரூம் ஓப்பனிங்காக. அப்பொழுது அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைத்தேன். உங்களுடைய சென்னை கல்லூரியிலே பிஇ படிக்கிறவங்களுக்கு ஒரு சீட்டு தர வேண்டும் என்று சொன்னேன். 2025ஆம் ஆண்டு ஒரு சீட்டு, அதாவது ஹாஸ்டல் வசதியோடு ஒரு சீட்டு தருவதாக கூறினார்கள். அது எங்களுடைய சங்கத்துக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. இதுபோல் நம்ம பிள்ளைங்களை பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப டெவலப் பண்ணிட்டு வர்றோம். அது மாதிரி அவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்முடைய காசி சத்திரத்துடைய தலைவர் நாராயணன் அவர்களை கூப்பிட்டு வந்தோம். நல்ல ஸ்பீச் கொடுத்தாங்க. எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், இனிமேல் இருக்க காலத்தில் எப்படி அப்பா அம்மா பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு பெருமையாக இருந்தது. இது பொறுத்தளவுக்கு மாணவர்களை பொறுத்தளவுக்கு இது புறமே இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வரோம். அதுக்கு அடுத்து நம்மளுடைய விடுதி பராமரிப்பு. நாங்கள் வந்த உடனேயே முதலிலே இந்த விடுதியை பராமரிக்க வேண்டும் என்று இந்த ஐவர் குழு நாங்கள் அதோடைய முடிவு பண்ணோம். அதனுடைய தொடர்ச்சியாக மேலே 2வது மாடியிலே ஒரு 10 ஏசி ரூம் வித் அட்டாச்சு அப்படின்னு கட்டினோம். அது இன்றைக்கி பலரால் இது பாராட்டப்படுது. நீங்கள் கீழே உள்ள ரூம்லாம் அதில் அட்டாச்சு இல்லை. இப்போ உள்ள நம்மளுடைய பிள்ளைங்கள் அட்டாச்சு இல்லைன்னா இருக்கிறது இல்லை. அது நமக்கு கிடைச்ச மிக வரப்பிரசாதமாக அமைஞ்சது. இந்த இடத்த பூரா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பூலாங்குறிச்சி கேஆர் மீனாட்சுந்தரனுடைய வழிகாட்டின் பேரில் இதை பூரா அமைச்சு நமக்கு அது பேர் சொல்கிற மாரி இது அமைஞ்சிருக்கு. ரூம்ஸை போட்ட பிறகு ஒரு மினி ஹால் வேணும். ஏன்னா இங்கே நிறைய கல்யாணங்கள் பேசி முடிக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய 15-12ஆம் தேதி கூட இந்த இடத்துல ஒரு கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. அதுமாதிரி நிறைய கல்யாணங்கள் இந்த இடத்துல பேசி முடிக்கிறாங்க. அதுக்காக ஒரு மினி ஹால் அப்படின்னு போட்டிருக்கோம். அது இந்த 2வது மாடிக்கு வருவதற்கு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எல்லோரும் ஏறி வர முடியாது அப்படிங்கிறதுக்காக லிஃப்ட் போட்டிருக்கோம். லிஃப்ட் இப்போ முடியக்கூடிய தருவாயிலே வந்திருக்கிறது. 3வது பேக் ஆஃபீஸ் ஒன்று போட்டோம். ஃப்ரண்ட்டில் மீனாட்சி அம்மனுடைய எய்த்தாப்பில் இருந்தாலும் ஆட்டோ வருவது என்பது இப்பொழுது இந்த ஏரியாவில் ஆட்டோ உள்ள பெர்மிட் இல்லை. ஆனால் அது அந்த செகண்ட் கேட் வழியாக ஆட்டோ அது வரைக்கும் வருவதற்காக பேக்கில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கோம். 2வது கிச்சன் அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக கல் பதிச்சு நீட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி இருந்த விடுதிக்கும் இப்போ விடுதிக்கும் நிறைய மாறுதல் இருக்குது.
இதை வந்திருக்கவங்க எல்லாருமே பாராட்டி தான் செய்கிறாங்க. இதே போல் இது விடுதியை பொறுத்தளவுக்கு திருப்பரங்குன்றத்திலே மதுரை நகர விடுதிக்கு சொந்தமான ஒரு திருமண மண்டபம் இருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய நிர்வாகம் அதை முழுமையாக பெயிண்ட் பண்ணி இன்று பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திலே 6 நாள் 5 நாள் திருமணம் புக் ஆகிடுது. அந்தளவுக்கு இன்று புக்கிங் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அந்த கல்யாண மண்டபத்திலே ஒரு பின்னாடி வந்து மரகத விநாயகர் கோவில் நாங்கள் போய் பார்க்கும் பொழுது அந்த கோயில் ரொம்ப சிதைஞ்சு போயிருந்தது. அந்த கோயிலை புறணமைக்க வேண்டும் என்பதற்காக பாகனேரி முத்துப்பாலான கண்ணப்ப செட்டியார் அவர்களை அணுகினோம். அவர்கள் வந்து பார்த்துவிட்டு இதை அருமையாக செய்வோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வழிகாட்டின் பேரிலே அதை கும்பாபிஷேகம் பண்ணோம். அது ஜூலை மாதம் கும்பாபிஷேகம் பண்ணோம். அது ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் மதுரையில் உள்ள நகரத்தார்களெலாம் பாராட்டக்கூடிய அளவிலே அது பண்ண 3 நாள் நல்ல எல்லா நகரத்தார்களுக்கும் உணவு கொடுத்து நல்ல சிறப்பான முறையிலே அதை நாங்கள் சீரமைத்து வைத்திருக்கின்றோம். உங்களுக்கு நேரம் இருந்தால் இன்று திருப்பரங்குன்றத்துக்கு கூட்டிப் போய் சொல்கிறேன். அந்த கோயிலை பாருங்கள். கோவிலை முழுமையாக தரைத்தளத்திலிருந்து அவ்வளவுமே முழுமையாக சீரமைத்து இன்று சங்கடகர சதுர்த்தி அங்கே ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக முறையிலே நடைபெறுகிறது. சுமார் 100லிருந்து 125 பேர் கலந்து கொள்ளுகிறார்கள். 5 ஸ்பான்சர் மூலமாக அது திருப்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை பொறுத்தளவுக்கு அதுக்கு அடுத்தபடி பார்த்தீர்கள் என்றால் இங்கே வந்து நிறைய ஃபங்க்ஷன், இங்கே கார்த்திகை ஃபங்க்ஷன் என்று ஒவ்வொரு மாதமும் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு நிறைய ஃபங்க்ஷன்கள் நம்மளுடைய விடுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது. கீழே வந்து முன்னாடி ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்ப்பதற்கே ஒரு டஞ்சனாக இருந்தது. இப்பொழுது ஹாலை கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ணி த்ரூ அவுட் சென்ட்ரலைஸ்டு ஏசி 22 டன் அந்த ஏசி போட்டிருக்கோம். இப்போ கீழே ஹாலில் பார்த்திங்கன்னா தெரியும். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அதை நீட்டாக ஏசியை போட்டு விட்டிங்கன்னா மக்கள் அமைதியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஹாலை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கின்ற இந்த எல்லாமே 12 மாதத்தில் பண்ணியிருக்க அனைத்து வேலைக்குமே எங்களுக்கு வந்து டோனர் மூலமாகத்தான் இந்த வேலை செய்திருக்கின்றோம். முன்னாள் நிர்வாகம் வைத்த எந்த பணத்தையும் நாங்கள் எடுக்கவில்லை. அதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது. எல்லாமே டோனர் தான். கேட்ட உடனே கொடுத்தாங்க. டோனர் லிஃப்டாக இருக்கட்டும், மினிஹாலாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் கொடுத்தாங்க. இப்பொழுது சென்ட்ரலைசர் ஏசி போட்ட பிறகு எங்களுக்கு ஜென்ரேட்டர் தேவைப்பட்டது. நாங்கள் போய் இபிஐ அணுகினோம். அவர்கள் அந்த கிலோ வாட்டை நீங்கள் எரித்தாலும் எரிக்காவிட்டாலும் மாதம் 15,000 ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. அது நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜென்ரேட் 58.5 kV வந்து வாங்கியிருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் காசியில் எப்படி கரண்ட்டு போணுச்சோ அதேமாதிரி ஒரு செகண்டில் வந்துடும். அதை போல் இந்த விடுதியை நாங்கள் சீரும் சிறப்புமாக அதை வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ சோலார் போடணும் அப்படின்னு இப்போ வச்சுருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபா இங்கே வருது, திருப்பரங்குன்றத்தில் 35,000 ரூபா வருது. அதனால் இப்போ சோலார் போடலாம் அப்படின்னு கன்றமாணிக்கம் திரு நாச்சியப்பன் அவங்க அமெரிக்காவில் இருக்கவங்களை தொடர்பு கொண்டிருக்கோம். அவங்கள நாங்கள் ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்கோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மாதத்திலே நான் இங்கே இந்த விடுதிக்கும் திருப்பரங்குன்றம் விடுதிக்கும் நான் சோலார் பண்ணி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். சீரும் சிறப்புமாக இருக்கிறது. நீங்கள் போகும் பொழுது இந்த ரூம்ஸு, கீழே உள்ள ஹாலு, கிச்சன் எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மக்களுக்கு சொன்னீங்கன்னா யாருமே மதுரைக்கு வந்தால் ஹோட்டலில் தங்க வேண்டாம். ஹோட்டலில் உங்களுக்கு என்ன சௌகரியங்கள் இருக்கிறதோ அனைத்து சௌகரியங்களும் மதுரை நகரத்தார் சங்கத்தில் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப நாமினல் சார்ஜ். படுக்கிற கீழே பாய விரிச்சு படுக்கிறவங்களுக்கு 20 ரூபா, எனக்கு ஏசியே வேண்டாம் அப்படின்னா 200 ரூபா, ரூம் மட்டும் போதும் அப்படின்னா. அட்டாச்சு வேணாம் அப்படின்னா 500 ரூபா, அட்டாச்சோட ஹீட்டரோட வேணும்னா 700 ரூபா. இது வந்து நீங்கள் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், அருமையாக அமைஞ்சிருக்கு. யாருமே மதுரைக்கு வருகிறவர்கள் நம்முடைய விடுதியிலே தங்க வேண்டும் என்பது ஒரு சிறிய வேண்டுகோளை உங்கள் டிவியின் முன்னால் நான் வைக்கின்றேன். நிச்சயமான ரொம்ப மகிழ்ச்சி. இதில் வந்து நான் இந்த உங்கள் பருவத்தில் செஞ்சது வந்து குறிப்பாக வந்து அந்த முதியோர் நலன் காக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம நகரத்தாட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த ஐடியா எப்படின்னு அது வந்து அந்த ஐடியா பொறுத்தளவுக்கு எங்களுடைய முதுநிலை தலைவர் வந்து நாங்கள் தேர்தலில் நிற்கும் பொழுது சொக்கலிங்கனார் சொன்னார்கள், நம்மளுடைய வயசானவர்களை நாம் கூப்பிட்டு இங்கே ஒரு மீட்டிங் போடுவோம் என்று சொன்னார்கள். அதை வைத்து நாங்கள் அந்த ஒரு ஃபேம்லெட்லேயே போட்டிருந்தோம். முதியோர்கள் நலங்காக்கின்ற விழா என்று அதை போட்டிருந்தோம். முதல் மீட்டிங்லேயே வந்து அதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா 200 பேர் வந்திருந்தாங்க. அந்த 200 பேர் வந்தோடனே சரி இதை மந்த்லி நம்ம நடத்திடுவோம் அப்படின்ட்டு 3வது ஞாயிற்றுக்கிழமை என்று சூஸ் பண்ணி அந்த 12 ஸ்பான்சருமே அதுக்கு கிடைத்து விட்டார்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட நியர்லி 20,000 to 22,000 ரூபா செலவு வருது. ஸ்பான்சர் இங்கே யாருக்குமே பணம் கொடுப்பதில்லை. வந்து நன்றாக ஒரு 1.5 மணி நேரம் நல்லா பேசிட்டு போவாங்க.
நல்ல உணவு, நல்ல ஃபுட்டு பார்த்திங்கன்னா நல்ல ரிச் ஃபுட்டு கொடுப்போம், வித் ஐஸ்கிரீமோடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சேனல் எடுக்கிறாங்க, யூடியூப் வழியாக எல்லா இடத்துலையுமே ரீச் ஆகுது. ஃபோட்டோஸ் எடுப்போம், ஒரு 20 ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க யார் ஸ்பான்சரோ அவங்கள்ட்ட கொடுத்துட்றது. அதனால் வர்றவங்களுக்கு பணம் இல்லை என்பதை முன்கூட்டியே தெரிவித்து விடுவோம். ஆனால் நகரத்தார்களுக்காக அவர்கள் வந்து செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். வந்து உடனே பேசிட்டு போகிறாங்க, அது ஒரு திருப்தியாக இருக்குது. வர்றவங்களுமே வந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருக்காங்க. முதியோர்களையும் நாங்கள் தேர்தல் டயத்திலே போய் வீட்டிலே பார்க்கும்போது முடங்கி கொண்டு இருந்தார்கள். அதனுடைய ஐடியா வைத்துத்தான் இவர்களுக்கு இங்கே பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அது பண்ணோம். எல்லா ஊர்லேருந்து எங்களை கேட்குறது இந்த பென்ஷன் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. முதியோர்களுக்கு யார் உங்களுக்கு அதுக்கு டோனர் பண்ணுறான்னு கேட்பாங்க. எல்லாமே டோனர் மூலியமாக சிறப்பாக நடந்து வருகிறது. ஆனால் இப்போ வந்து ஒரு இடவா இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பென்ஷனுங்கிறது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். அது அதற்குண்டான தகுதிகள் என்ன, அது என்ன தர்றீங்க வெளியே, அதாவது அதுக்கு சில வரையறைகள் வச்சுருக்கீங்களா? மதுரையில் இருக்கணும் அல்லது வந்து இந்த ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது வரையறை வச்சுருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது முதியோர் பென்ஷன் திட்டத்திற்கு வந்து நாங்கள் ஒரு வரைமுறை படித்திருக்கிறோம். 65 வயசுக்கு மேல் எதவாக இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறைப்படுத்தினோம். அது ஒரு அப்ளிகேஷனை தயார் பண்ணி எங்களுடைய மூத்த உறுப்பினர் வளையப்பட்டி அக்ரி சொக்கலிங்கம் செட்டியார், எஸ்பி காசி அண்ணன், எஸ்பி சண்முகம் செட்டியார், உலகம்பட்டி சிங்காரம் செட்டியார், இது 3 பேரையும் ஒரு கமிட்டியிலே போட்டு இந்த அப்ளிகேஷன் எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிடும். அவங்க அதை வந்து ஸ்க்ரூட்னி பண்ணி ஒன்லி நம்ம மெம்பருக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். மெம்பர் தான் எங்கள்கிட்ட இருக்க இந்த 3000 மெம்பரில் யார் எதவா இருக்காங்க மதுரை நகரத்தார் சங்கத்தில். ஆமாம், மதுரை நகரத்தார் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள எதவாக உள்ளவர்களுக்கு கொடுக்குறோம். இந்த அப்ளிகேஷன் எல்லாம் அவர்கள் பார்த்து அவர்கள் கீழே வந்து ஃபுட் நோட்லேயே சைன் பண்ணுவார்கள். இவர்கள் வந்து உண்மையாகவே எதவாக உள்ளவர்கள் என்று அக்ரி சோனா தான் நம்முடைய தலைமை வளையப்பட்டி அவர்கள் சைன் பண்ண பிறகு தான் கொடுத்து வருகிறோம். இதுவரைக்கும் 40 பேர். ஆனால் யாருக்கு கொடுக்குறோம் என்பது மதுரையில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ரொம்ப அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா வந்து அந்த எதவாக இருக்கவங்க வந்து வெளியில் சமூகத்தில் வந்து வாங்குறதுங்கிறது ஒரு அதை வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை நீங்கள் இப்படி பண்ணுறதுங்கிறது மகிழ்வான விஷயந்தான். ஏன்னா நகரத்தாரை பொறுத்தவரைக்கு வாங்குவதற்கு கூச்சப்படுவார்கள். அது எனக்கு வந்து உள்ளுறவே தெரியும். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவன். அதனால் அந்த 40 பேரும் வந்து எங்கள் 5 பேருக்கு தான் தெரியும் யாருக்கு நாம் கொடுக்குறோம் என்பது. இந்த 5 பேருக்கு தெரியும், இந்த கமிட்டி 3 பேருக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. 10ஆம் தேதி காலையில் ஆச்சுன்னா ஐசிஐசி பேங்க்லேருந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டிலே கிரெடிட் ஆகிவிடும். ரைட், மகிழ்ச்சிண்ணே. அப்புறம் இப்போ அடுத்த செய்தி இப்போ என்னென்னா, நீங்கள் அடுத்த பருவத்துக்கு காசிக்கு வந்து நிற்கிறதா வந்து நீங்கள் திருவொற்றியூரில் சொன்னீங்க. அது வந்து இப்போ எங்கள் சேனல் அதை போட்டால் நிறைய பேர் பரபரப்பாக கேட்குறாங்க. அண்ணன் நிற்கிறது ரொம்ப மகிழ்வான செய்தி, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ணே, நான் சென்னை வாழ் வைரவங்கோயில் நகரத்தார் என்னை அங்கே வாழ்த்துறைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த சபை வந்து ஒரு முருகன் சபை. 2வது நம்மளுடைய பட்டினத்தார் அங்கே இருந்த சபை. அதனால் நான் அந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வருகின்ற 2026ஆம் வருடத்திலே நான் காசிக்கு பொறுப்புக்கு வர, தலைமை பொறுப்புக்கு வர ஆசைப்படுகிறேன் என்று அந்த கூட்டத்திலே சொன்னேன். அதற்கு உள்ள வேலைகளை இப்பொழுது மெதுவாக பார்த்து வருகின்றேன். என்னையை பொறுத்தவரைக்கு நான் 2010-2013 பொருளாளராக இருந்தவன். காசி சத்திரத்திலே சிடிஎஸ் அவர்கள், கீழச்சோல்பட்டி சிடிஎஸ் அவர்கள் தலைவராக இருக்கும்பொழுது நான் பொறுப்பில் இருந்தேன். ஆனால் நான் வந்தால் கண்டிப்பாக ஒரு 3 இதை கண்டிப்பாக செய்வேன் என்பதை நான் உறுதிபட சொல்லணும்னு அங்கே இருந்தேன். ஆனால் முதலிலே சொல்லக்கூடாது என்பதனால்தான் நான் அங்கே சொல்லவில்லை. நிச்சயமாக தலைமை பொறுப்புக்கு நிற்கின்றேன். 76 ஊர் நகரத்தார் பெருமக்களும் உங்களுடைய டிவி முதற்கொண்டு எங்களை ஆதரித்து வெற்றி வாகி சூட வேண்டும். நிச்சயமான உங்களுடைய திட்டங்கள் அதை பற்றி. அதாவது காசி சத்திரம் என்றால் முதலிலே நம்மளுடைய காரைக்குடியிலே நமக்கு சொந்த இடம் இல்லை. காசி சத்திரத்திற்கு காரைக்குடியிலே சொந்த இடம் இல்லை. நாங்கள் 2010-13 காசி சத்திரத்திலே நான் பொறுப்பிலே, எங்களுடைய நிர்வாகம் பொறுப்பிலே இருக்கும் பொழுது அங்கு வந்து லாக்கர் கட்ட வேண்டும் என்று நான் பேங்கில் இருந்து பேங்கில் அப்போ சர்வீஸில் இருந்தேன். லாக்கர் என்பது ஒரு பொன் முட்டையிடுகின்ற வாத்து. அந்த லாக்கர் சிஸ்டம் வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதை வைப்பதற்கு பார்த்தா ரிசர்வ் பேங்கில் மினிமம் 10 வருஷம் இருந்தால் தான் அந்த லாக்கர் சிஸ்டம் கொடுப்பாங்க. கடைசியாக பார்த்தா அது எங்களுடைய பீரியடிலே ஒரு 2 ஆண்டிலே அது முடிவடைகின்ற தருவாயிலே இருந்தது. அதற்காக நான் முதலிலே அந்த இடம், இப்போ ஒரு காரைக்குடி சத்திரம் இருக்கின்ற இடம் காரைக்குடி சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்திலே அந்த ட்ரஸ்டி, சிவன் கோயில் ட்ரஸ்டியை அணுகி 99 ஆண்டுக்கு அதை நாம் பதிவு செய்தோம்.
அதை பதிவு செய்த பிறகுதான் நாங்கள் அதிலே லாக்கர் கட்டினோம். இன்று அந்த லாக்கர் வந்து கலாச்சாரத்திலே மிக உதவியாக இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். இப்பொழுது நான் என்னுடைய 2026 நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நமக்கு சொந்தமாக ஒரு இடத்தை வாங்கி காரைக்குடியிலே நமக்கு சொந்தமான ஒரு இடத்தை வாங்கி மிக பிரமாண்டமான ஒரு திருமண மண்டபத்தை கட்டி அதிலே 100 அறைகளை வைத்து கட்டுவேன் என்பதை உறுதியாக சொல்கிறேன். அந்த 76 ஊர் மக்களுக்கும் பயன்படுகிற வகையிலே அந்த திருமண மண்டபமும் அந்த 100 அறைகளும் இருக்கும் என்பதை உங்களுடைய டிவி வழியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டாவது, காசியிலே நம்மளுடைய சத்திரத்துக்கு எதிர்த்தறையா பார்த்திருப்பீர்கள் நீங்கள், செங்கல் மணல் இருக்கின்ற ஒரு இடம், அது நம்மளுடைய சொந்த இடம். அந்த இடத்திலே காலி பண்ணி மிக சிறப்பான ஒரு கட்டடத்தை கட்டுவேன் என்று உறுதியாக சொல்கிறேன். சத்திரத்துக்கு எதிர அந்த செங்கல் மணல்லாம் கொட்டி வச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய இடம். அது கிட்டத்தட்ட அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு 200 ஆண்டுக்கு முன்னால் நமக்கு கிடைத்த இடம். அது நம்ம வந்து அந்த செங்கல் மணலுக்கு வாடகைக்கு விட்டுருந்தோம். கடைசியாக அது ஒரு கேஸ் போட்ட பிறகு அது அந்த கேஸ் அப்படியே பொருளாங்கிட்டே வருதுகிறது. இந்த 2026 நோக்கமே அந்த செங்கல் சூளையும் மணலையும் நாம் எடுக்க. ஏன்னா ஒரு 200 மீட்டர் அந்த இடத்திலே இருந்து ஒரு 200 மீட்டர்லேயே நம்மளுடைய கோயில், அந்த திருக்கோயில் இருக்கிற விஸ்வநாதர் இருக்கக்கூடிய இடம் ஒரு 200 மீட்டர். நிச்சயமாக அதிலே ஒரு நல்ல கட்டடம் அதிலே கட்டப்படும். மூன்றாவது, நம்மளுடைய காசியிலே இருக்கிற நம்மளுடைய சத்திரம், அதிலே நம்மளுடைய ஒரு பங்காக அங்கே வந்து நம்மளுடைய வாட்ச்மேன் இருந்தார். அந்த வாட்ச்மேன் வந்து காலி பண்ணுவோம் சொல்லி நீண்ட நெடிய நாளாக அவர் காலி பண்ணவில்லை. அவனை காலி பண்ணுவது என்பது என்னுடைய மனதிலே உதித்திருக்கிறது. நிச்சயமாக அந்த ரவிசிங்கை காலி செய்து அந்த இடத்தையும் அந்த பழைய சத்திரத்தோடு இணைத்து நகரத்தார் பெருமக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அது அமையும் என்பதை, இந்த 3ஐயும் என்னுடைய மனதிலே இருப்பதை நான் உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன். உங்களுடைய நகரத்தாருக்காக நீங்கள் முனைப்பாக எடுக்கக்கூடிய இந்த 3 செயல்களும் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும். உங்களுடைய இந்த தலைமை பொறுப்புக்கு நீங்கள் நிற்கக்கூடியது வந்து வெற்றி வாகை சூழட்டும் என்று எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி இருக்கக்கூடிய 1,42,000 நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். என்ன மிக்க நன்றி. இப்போ வந்து உங்களுடைய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா சொல்கிறேன். மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய நிர்வாகம், துணைத் தலைவர் தேவகோட்டை சேர்ந்த சொக்கலிங்கம் அவர்கள் எங்களுடைய விடுதியிலே அவர்கள் நீண்ட நாளாக திருமண சேவை செய்து வருகிறார்கள். அந்த தேர்தலுக்கு பிறகு இப்பொழுது நம்மளுடைய விடுதியிலே மதுரை நகரத்தார் சங்கத்திலே அந்த திருமண சேவையை நடத்தி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தி வருகிறார்கள். இது எங்களுடைய துணைத் தலைவர் சொக்கலிங்கம். நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஓசூரில் 10 வருடங்கள் பணிபுரிந்து வந்தபோது ஓசூர் நகரத்தார் சங்கத்தில் செயலாளராக இருந்து நிறைய நகரத்தார்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம். முடிந்த உதவிகள் செய்து வந்தோம். அதன் பிறகு 25 வருடங்களாக மதுரையில் செராமிக் டைல்ஸ் வியாபாரம் செய்து வருகிறேன். நகரத்தார்களுக்கு நான் என்னால் முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக மதுரை நகரத்தார் சங்கத்தின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். எங்களது தலைவர் திரு ஆர்.எம். வைரவண்ணன் தலைமையில் எங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் மிகவும் சீரிய முறையில் செயல்படுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. இரண்டாவது செக்ரட்டரி சோமசுந்தரம், இவர்கள் நாட்டரசன்கோட்டை. இவர்கள் வந்து போன பீரியடிலே அவர்கள் பொருளாளராக இருந்தார்கள். இப்பொழுது செயல் வீரராக இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு ஸ்கூல் மதுரையில் அருகே உள்ள நாகமுலை புதுக்கோட்டையிலுள்ள ஸ்கூலில் வந்து ஹெச்எம்மாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர்கள். நல்ல எந்த ஒர்க்காக இருந்தாலும் மிக விரைவிலே அவ்வளவையுமே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செயலாளராக அவங்க எங்களுக்கு பணித்திருக்கின்றார்கள். நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய நகரத்தார் டிவிக்கு நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே மதுரையிலே கிட்டத்தட்ட 1979 மதுரையில் இருந்து வருகின்றேன். தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கின்றேன். தலைவர் அவர்கள் இந்த ஒரு வருடத்திலே நகரத்தார் சங்கத்திலே என்னென்ன நாங்கள் செய்திருக்கிறோம் என்று விரிவாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுபோல இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலத்திலே முடிக்க வேண்டியதை நிறைய திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். எங்களால் இயன்ற அளவிற்கு அனைத்தையும் சிறந்த முறையிலே ஒரு செயலாற்ற எண்ணி இருக்கின்றோம்.
இதற்கு நிறைய மதுரையில் இருக்கக்கூடிய நகரத்தார்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். அதனால்தான் எங்களால் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடிந்தது. நான் இந்த நகரத்தார் சங்கத்திலே கடந்த வருடத்தில் பீரியடிலே பொருளாளராக பணியாற்றியிருந்தேன். இப்பொழுது எனக்கு இந்த செயலாளர் பணி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் பணி ஓய்வு பெற்று விட்டதால் என்னால் நம்மால் முடிந்த உதவிகளை நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே பணி ஓய்வு பெற்ற காரணத்தினால் தினமும் செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொண்டிருக்கின்றேன். இன்னும் என்னால் முடிந்த அளவிற்கு இந்த சங்கத்திற்கு என்ன செய்ய முடியுமோ அதனை செய்ய காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. மூன்றாவதாக பொருளாளர் ஏ. லட்சுமணன் அவர்கள் ஐஓபியிலே வேலை பார்த்து பணி நிறைவு பெற்றவர்கள், தேவகோட்டையை சார்ந்தவர்கள். அவர்கள் இங்கு பொருளாளராக இருக்கின்றார்கள். நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் நலம், நன்றி. நான் இந்த நகரத்தார் டிவி நடத்தும் நகரத்தார் டிவி முத்துராமன் சார் அவர்களுக்கும் வணக்கம். நான் இந்த வங்கி 1977 வங்கியில் பணிபுரிந்து 2017 ரிட்டையர்ட் ஆகி 40 ஆண்டு கால பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருந்தோம். எனக்கு இது பொது வாழ்வு, இந்த மாதிரி பொது சேவை கிடைத்தது ஒரு பெரிய பொதுக்குழுவுக்கு வந்தேன். அதிர்ஷ்டவசமாக நான் இதில் பொருளாளராக வந்தேன். கடைசி நிமிஷத்தில் தான் வந்தேன். நல்ல முறையில் எங்கள் தலைவர் சீரிய முறையில் நன்றாக நடத்தி கொண்டு செல்கிறார். அவருடைய எறும்பு ஊறுவது போல் அவருடைய சேவை மிக அருமையாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஒரு வருஷ சாதனையை தலைவர் அவர்கள் சொல்வார்கள். இன்னும் ஓராண்டு காலம் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து நல்ல முறையில் வெளியேறுவோம். வணக்கம். நாலாவதாக வள்ளியப்பன் அவர்கள் ஆவணிப்பட்டியைச் சேர்ந்தவர்கள், துணை செயலாளர். வயசுலே ரொம்ப கம்மி, எந்த ஒரு ஒர்க்கை சொன்னாலும் சீரிய முறையிலே செய்து கொடுக்கக்கூடியவர்கள். இன்று அவர்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் ஏதுவாக இருப்பதால் இன்று வர இயலவில்லை என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆனால் இப்போ நீங்கள் மதுரை நகரத்தார் சங்க தலைவராக உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அல்லது செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் அப்படின்னா என்னென்ன? ஒரு ஆண்டு திட்டங்கள் நான் முன்னாடியே உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கின்றேன். இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறது, அதாவது இன்னும் 11 மாதங்கள் இருக்கின்றது. அந்த 11 மாதத்திலே நாங்கள் முனைப்போடு என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்கள் மதுரை நகரத்தார் விடுதிக்கு சொந்தமான B3 போலீஸ் ஸ்டேஷன் என்று தெப்பக்குளத்திலே இருக்கிறது. அது நீண்ட நாளாக அது காலி பண்ண முடியாமல் இருந்தது. எங்களுடைய போன பீரியடிலையும் எங்களுடைய பீரியடிலையும் சேர்ந்து அதுக்கு ஒரு கோர்ட்டிலே ஒரு கேஸை போட்டிருக்கின்றோம். அந்த கேஸ் இப்பொழுது ரொம்ப நெருங்கி வந்து விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அவர்கள் அன்று அருமையாக நமக்கு வாதாடி சொன்னார்கள். எங்களுடைய அட்வொகேட் VR சண்முகநாதன் அவர்கள் அப்பீரானார்கள். தலைவர் கண்டிப்பாக அந்த கோர்ட்டிலே வர வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். அதனுடைய பேரிலே நான் அந்த கோர்ட்டுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அவர்கள் ரொம்ப கோபப்பட்டார்கள். ஏன்னா நம்ம அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை மைக்ரோ எஃபன்ஸ் என்கிற ஒரு சாதனத்தை வைத்து அந்த பில்டிங் மிக மோசமாக இருக்கிறது, இதை காலி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொடுத்திருந்தோம். அவர்கள் அதை விரிவாக பார்த்துவிட்டு இதற்கு நம்முடைய மதுரை கமிஷனர், கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களுடைய கீழ் உள்ள இன்ஜினியரையும் ஹைவேஸ் இன்ஜினியரையும் அனுப்பிச்சு அந்த பில்டிங்கினுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கிறது என்பதை கேட்டிருந்தார்கள். இரண்டாவது, மார்ச் 22 முதல் நவம்பர் 24 வரை அவர்கள் எங்களுக்கு வாடகை தள்ளை என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இது இரண்டையுமே அவர்கள் ரொம்ப பக்குவமாக அந்த கவர்மெண்ட்டில் சொன்னபோது, கவர்மெண்ட்டில் ஒரே வரியில் திஸ் பில்டிங் இஸ் அ குட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்த உடனே நீதியரசர் அவர்கள் மிகவும் கோபப்பட்டார்கள். ஒரு அரசாங்க அதிகாரி அந்த பில்டிங்கினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்காமல் எப்படி குட் என்று சொல்லுகிறீர்கள் என்று ரொம்ப பண்ணி வருகின்ற 19/12 அன்னைக்கு அந்த யார் அதில் சைன் பண்ணியிருக்க இன்ஜினியரை வர சொல்லியிருக்கிறார்கள். அந்த 19/12க்குள் அவர்கள் கொடுக்க வேண்டிய வாடகையை டிராஃப்ட் மூலமாக அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மதுரை கமிஷனர் அட்டன் பண்ணணும், மதுரை போலீஸ் கமிஷனர் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கேஸ் நமக்கு நிச்சயமாக நம்மளுடைய நகரத்தார்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் என்பதை நமக்கு தெரிகின்றது. அப்படி அது மொத்த இடம் 16 சென்ட்டு.
அதில் 3 சென்ட் வந்து நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது, மீதி 13 சென்ட் வந்து நம்மளுடைய உபயோகத்தில் இருக்கிறது. அந்த காலி ஆயிடுத்து அப்படின்னா எங்களுடைய நிர்வாகம் அதிலே மிக பிரமாண்டமான ஒரு ஏற்பாடை செய்யும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல் இங்கே வந்து இப்போ அமாவாசை, ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து நாங்கள் இப்பொழுது ஒரு 4-5 மாதமாக மார்னிங் டிஃபன் கொடுத்து வரோம். இப்பொழுது 17-11 அன்று இந்த 10 ரூம் ஏசி ரூம் வந்து பாடியில் ஓப்பன் ஆகும் பொழுது பாகனேரியைச் சேர்ந்த டெல்லி ராஜாமணின்னு சொல்லுவாங்க, பழைய டெல்லியிலே இருக்கக்கூடிய நகரத்தார் சங்கத்தினுடைய மேனாள் தலைவர் டெல்லி ராஜாமணி சாத்தப்பன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் என்னை அணுகி, இவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த பில்டிங்கு, அதனால் இங்கு நான் மார்னிங்கோ அல்லது மதியமோ நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், இன்னும் ஒரு 2 பேரை கூட நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள், எனக்கு அதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சாப்பாடு டிஃபன் என்று சொன்ன உடனேயே நெற்குப்பை வள்ளல் PL வைரவனைத்தான் நான் அணுகினேன். அவர்கள் சொன்னார்கள், நான் திருச்செந்தூரிலே 8 ஆண்டுகளாக கொடுத்து வருகிறேன், இப்பொழுது பழனியிலே கொடுத்து வருகிறேன், இப்பொழுது ராமேஸ்வரத்துக்கு கொடுப்பதற்கு லெட்ரு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் மதுரையிலையும் ஆரம்பிங்கள் என்று சொன்னார்கள். மதுரையில் இப்போ ஒரு 3 மாதத்திற்கு நாங்கள் தொடர்ந்து எவ்வளோ பேர் வர்றாங்க, எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். இதை எடுத்து இப்போ வருகின்ற 29ஆம் தேதி சென்னையிலே நெற்குப்பை நகரத்தார் சங்கத்தினுடைய ஆண்டு விழா, 35வது ஆண்டு விழா வைத்திருக்கிறார்கள். அதிலே மதுரை நகரத்தார் சங்க தலைவரை தலைமை ஏற்று நடத்துமாறு கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு போவதற்கு முன்னால் அவர்கள் வீட்டிலேயே கொடுப்பதற்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டு மற்றதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு அளவுக்கு நமக்கு ஈச் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50 பேருக்கு நமக்கு மார்னிங் டிஃபன் தயார் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து அதை வரைமுறைப்படுத்தி கம்ப்யூட்டரிலே அதை பக்குவப்படுத்தி இப்பொழுது நான் அவர்கள் நேரே சந்திக்கும் பொழுது கொடுத்த பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கலாம் என்று ஒரு செய்தியை இது மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். திருப்பரங்குன்றத்தில் பொறுத்தளவுக்கு திருமண மண்டபம் இருக்கிறது. அதனுடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அனைத்து திருமண மண்டபங்களும் குளிரூட்டப்பட்ட திருமண மண்டபமாக இருப்பதனால் சிறப்பாக அது எந்த ஒரு தேய்பிரையாக இருந்தால் கூட அங்கே திருமணம் நடக்குது. ஏன்னா ஏசி தான் அதனுடைய எஃபெக்ட்டு. அதை நாங்கள் பூலாங்குறிச்சி அபிராமி ராமநாதன் சார் இங்கே உள்ளது கூட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு கோரிக்கை வைத்தோம். அவர்களும் அதை உடன் செய்து தருவதாக ஒரு உறுதி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது அவர்களிடம் இருக்கின்ற இந்த ஏசி கொண்டாந்து இங்கே ஃபிட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. பிறகு மெட்ராஸில் இருந்தே கண்ணன் என்ற ஒரு ஏசி மெக்கானிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து பார்த்துட்டு அது நம்ம இங்கே பண்ண முடியாது, நம்ம இங்கே வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டால் தான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் விரைவிலே அவங்களுக்கு அந்த மண்டபம் ஏசி ஆகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். அப்போ அது வணிக ரீதியாகவும் நம்ம நகரத்தார் சங்கத்துக்கு அது ஒரு ஏர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்பொழுது இந்த விடுதியினுடைய ஏர்னிங்கே திருமண மண்டபம் தான். இது திருமண மண்டபம் அவங்க சோனா அவர்கள் பழையப்பட்டி அக்ரி சொக்கலிங்க செட்டியார் இருக்கிற காலத்திலே அந்த வணிகத்துக்காக கட்டினது. இன்று இந்த விடுதியை பொறுத்தளவுக்கு இன்று வேணால் இந்த 10 ரூம் எங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்கலாமே தவிர இதுவரைக்கும் மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு திருப்பரங்குன்ற நகர விடுதியிலே வரக்கூடிய வருவாயை வைத்து தான் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். சரி, இப்போ அடுத்து அதை அடுத்த ஸ்டெப் போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. குளிரூட்டப்பட்ட திருமண மண்டபமாக இருந்தால் எல்லா நாளும் புக் ஆகும். வளர்பிறை மட்டுமல்ல, தேய்பிறை, வளர்பிறை எல்லா நாளுமே அது உங்களுக்கு அந்த மண்டபம் புக் ஆகும். இப்பொழுதுமே நாங்கள் பெயிண்ட்லாம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா மண்டபமே ரொம்ப பெருமாமாக இருக்குது. டாய்லெட்டு எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ இங்கேயுமே நீங்கள் போய் எல்லா இதையும் பாருங்கள். டெய்லி என்ன வேலை இருக்கோ இல்லையோ ஒரு தடவை எல்லா டாய்லெட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவோம். எங்களுடைய துணை செயலாளர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு. எல்லா ரூமையும் போய் பாருங்கள், மாற்றிருக்காங்களா என்னென்னு பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே இந்த ரூமுக்குனே ஒரு ரூம் சர்வீஸுக்குனே ஒரு ஆளை போட்டிருக்கோம். அவங்க நம்ம கோயம்புத்தூர் PLK பழனியப்பண்ணை அனுப்பிச்சு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய ரூம்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கின்றார். அதே மாதிரி உணவு இங்கே பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நகரத்தார் உணவு கிடைப்பது போல் நாங்கள் இங்கே ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தங்கியிருக்க ரூமில் பார்த்துருப்பீங்க, கார்டு வச்சுருப்போம். நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும், கீழே பாலிக்கச்சிலேருந்து உங்களுக்கு கொடுத்து விட்ருவாங்க. நம்ம நகரத்தார் டிஃபன் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை, வெள்ளப்பணியாரம் எல்லாமே அந்த இதிலேருந்து பாலிக்கச்சிலேருந்து கொடுத்து விட்ருவாங்க. அதனால் எல்லாமே நமக்கு அமைந்தது ஒரு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. ஓகே, மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. நன்றி. இப்பொழுது மதுரை நகரத்தார் சங்கத்தில் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் செயலாளராகவும் இது போன்ற பதவிகளை 4 முறை வகித்த வளையப்பட்டி கண்ணன் அண்ணன் அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகத்தை பற்றி அண்ணனுடைய விமர்சனம்.
இப்போ உள்ள நிர்வாகம் வந்து அவங்க பதவி காலத்தில் வர்றதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்களோ அது பூராவுமே நிறைவேற்றிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க 5 பேருமே மிகவும் சிறப்பான முறையில் ஒற்றுமையாக செயல்படுறாங்க. தலைவர், துணைத் தலைவர் திருமண சம்பந்தப்பட்ட இதுகளை பூரா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் மேலே ஆஃபீஸில் அதுக்குன்னு வர சொல்லி திருமண சம்பந்தப்பட்ட கல்யாணம் பேசுகிறது கொள்வது அதுகளெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. செயலாளர் அதாவது பெரும்பகுதியான நேரம் வீட்டில் இருக்கிறத விட சங்கத்தில் தான் இருக்கிறார். அவ்வளோது அருமையாக, ஏற்கனவே பொருளாளராக இருந்தும் அவ்வளோது நீட்டாக கணக்கு வழக்கெல்லாம் அப்படி வச்சுருந்தாங்க. இப்போ செயலாளராக இருந்து அவ்வளவு ஒரு இதுவாக பார்க்குறாங்க. அதாவது தலைவருக்கு கிடைத்த நிர்வாகிகள்லாம் வந்து அவரோட நல்ல முறையில் ஒத்துழைச்சி அவருடைய எல்லா பணிக்கும் உறுதுணையாக இருக்காங்க. பொருளாளரும் அதே மாதிரி நல்ல சிரிச்சம்பகம், வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவர், எல்லாரோடையும் நல்ல முறையில் அணுகுமுறையில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஜாயின்ட் செக்ரட்டரி வள்ளியப்பன் அவரும் வந்து இங்கே வட்டி தொழில் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் இங்கே வந்து இணைச் செயலாளராக இங்கே இருக்கார். அவரும் வந்து அவருக்கிட்ட பணியை நிர்வாகத்தோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றுறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ, நான்லாம் இருக்கும்போது இந்த சங்கத்தில் ஹாலை ஏசி பண்ணணும், ரூம்பை ஏசி பண்ண நினச்சேன். பட் எனக்கு அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த இதை பூரா இவங்க இப்போ ஒரு பெரிய ஒரு நகரத்தார் சங்கத்தை எல்லா சங்கத்துங்களுக்கும் முன்மாதிரி மாதிரி மதுரை நகரத்தார் சங்கத்தை கொண்டாந்துருக்காங்க. இவங்க செஞ்சிருக்க பணிகள் வந்து நகரத்தார் சங்கத்தினுடைய வரலாறுகளில் என்றைக்கும் நினைவுகளில் இருக்கும். இது வந்து ஒரு மிகவும் முக்கியமான இது மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு. இவங்க காலம் வந்து எல்லா முறை நிர்வாகம் நிறைய இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நிறைய பண்ணியிருக்காங்க. யாருமே தவிர எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக இவங்க அவ்வளவு இவங்க என்னென்ன வாக்குறுதிகள் தேர்தலில் கொடுத்தாங்களோ அது பூரா பண்ணியிருக்காங்க. அதில் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த விடுதியே வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நட்சத்திர ஹோட்டல் மாதிரி ஆக்கியிருக்காங்க. ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்கிவிட்டாங்க விடுதியே. ஆமாம், அதுவும் நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இந்த விடுதி இருக்குது. இறைவனுடைய பாக்கியம். அதே மாதிரி இவங்க இன்னும் செய்ய போகிறோம்னு சொன்னதெல்லாம் நிச்சயம் செஞ்சுருவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணி அதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க சொல்லிட்டு சும்மா இருக்கல, அதுக்கான முயற்சிகளை தினமும் பண்ணுறாங்க. யாரை பார்க்கணும்னு அவங்க நிர்வாகிகளை கூட்டு போய் அமைச்சரை, அதிகாரிகளை எல்லாரையுமே பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த முதியோர் இதெல்லாம் எங்கேயுமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. முதியோர் கொடுக்குறதெல்லாம் அந்த இது மாதம் கொடுத்து வராங்க. அமாவாசையும் போது அவங்க சொன்ன மாதிரி டிஃபன் கொடுக்குறாங்க. இனி அடுத்து டெய்லி இங்கே தங்குறவங்களுக்கான அந்த காலை உணவு கொடுக்குற திட்டத்தையும் ஆரம்பிக்க போகிறாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் நடத்துனாங்க, ரொம்ப அருமை. அப்போ அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து இப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த 10 ரூம் ஓப்பன் பண்ணாங்களே, இதுக்கெல்லாம் வந்து அந்த கமிட்டி மெம்பர்களுக்கு பூரா வந்து இவங்க செலவில் இதை எடுத்து கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ட்ரெஸ் கோடு எல்லாம் எடுத்து பண்ணாங்க. நல்ல ஒரு ரொம்ப எல்லாமே. இதை விட முக்கியமாக சொல்லணும்னா இவங்க 5 பேருடைய இதுவும் ஒரே இலக்கை நோக்கித்தேன். ஆமாம், எல்லாருடைய தாட்டும் ஒரே இதை நோக்கி இருக்குது. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த நிர்வாகம் செயல்படுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த என்னுடைய 4 முறை நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு மாற்றி ஏதாவது ஒரு புது முயற்சிகளை பண்ணுறதும், புது திட்டங்களை பண்ணுறதும், அதை நடைமுறையை கொண்டாடுறதும், அதை சிறப்பாக செயல்படுத்துறதும் ரொம்ப அருமை. இந்த நிர்வாகம் இன்னும் 1 வருஷத்தில் இன்னும் எத்தனையோ சாதனைகள் செய்ய காத்திருக்காங்க. அவர்களுக்கு நம்ம மதுரை நகரத்தார்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாண்டி அண்ணனுடைய பயணம் வந்து அடுத்து காசியை நோக்கி அதையும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், காசி. ஆமாம், இதில் இங்கே இந்த நிர்வாகம் முடிஞ்ச உடனே அடுத்து நேரடியாக காசிக்கு போகிற மாதிரி. அவங்க ஏற்கனவே காசியில் பொருளாளராக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் அங்கே அந்த நிர்வாகத்தில் இருக்கும்போது தான் சொர்ணலிங்கம் பண்ணது, 200வது நூற்றாண்டு விழா பண்ணது, விசாலாட்சிகள் கும்பாபிஷேகம் பண்ணது, காரைக்குடியில் லாக்கர் எல்லாத்துலேயும் அண்ணனுடைய பங்களிப்பும் இருக்குது. இப்போ இனி அடுத்து நிறைய பண்ண காத்திருக்காங்க. இங்கே முடிச்சதுக்கப்புறம் அவங்க அங்கே பண்ண காத்திருக்காங்க. இங்கே எப்படி மீனாட்சி சொக்கநாதருடைய அருள் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் அருளும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த நிர்வாகம் வந்து நல்ல சிறப்பாக செயல்படுறாங்க. மதுரை நகரத்தார் சங்க நிர்வாகம் அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.